ஹாய், நான் உங்கள் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க நெட் பேங்க் ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நெட் பேங்க் என்ன பேண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போட் ஹெட்ஃபோன் தான். போட்டில் ராக்கர்ஸ் 333 ப்ரோ. நம்மகிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகுது, ஆனால் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்துட்டா ஆன் ஆகலை. அப்புறம் சார்ஜர் போட்டு பார்ப்போம். சார்ஜிங் போட்டால் இண்டிகேஷன் லைட் எரியுது, ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள். ஹெட்ஃபோனை வந்து சார்ஜ் போட்டே ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் ஆகலை. அப்போ இதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டுக்கு மேலே கொஞ்சமாக கேப் இருக்கும், அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தூக்குனீங்கன்னா கரண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கலாம். பேட்ரி ஒயரு, ஸ்பீக்கர் ஒயர்லாம் சால்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அது கரண்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கம்மெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்டை சுற்றி பார்க்கும்போது ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் எதுவும் காம்பனண்ட்டு புகஞ்சு போகிற மாதிரி, கரிஞ்ச மாதிரி, எரிஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. பி ப்ளஸ் பி மைனஸ்ன்னு 2 போர்ட் இருக்கும். அதில் தான் பேட்ரி ஒயர் சால்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பி ப்ளஸ் பி மைனஸ் தான் பேட்டரிக்கு போகிற சப்ளை லைனு. இதில் வந்து பி ப்ளஸ் வந்து பாசிட்டிவ், பி மைனஸ் வந்து நெகட்டிவ். ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு கரெக்டாக சப்ளை போகுதா, பேட்டரி சார்ஜ் ஆகிடுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சார்ஜர் போட்டு பேட்டரிக்கு போகிற லைனை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு மல்டிமீட்டரை வச்சு இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக பேட்டரிக்கு வோல்டேஜ் போதான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மல்டிமீட்டரில் நெகட்டிவ் ப்ரோபை காமன்லேயும் பாசிட்டிவ் ப்ரோபை வோல்டேஜ்லேயும் மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜில் 20 வோல்ட்டில் வச்சுக்கலாம். 20 வோல்ட்டில் வச்சோன்னா பேட்டரிக்குள்ளே லைனை செக் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு போகிற லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவில் ரெட் கலர் ப்ரோபும் நெகட்டிவில் பிளாக் கலர் ப்ரோபும் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணும்போது 4.19 வோல்டேஜ் போகுது. இந்த ப்ரோபை இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சோன்னா மைனஸில் காட்டும். ப்ளஸ் இருக்கிற இடத்துல பிளாக் ப்ரோபையும், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ரோபே வச்சோன்னா மைனஸில் வேல்யூ காட்டும். இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ப்ளஸில் வந்து ரெட் கலர் ப்ரோபையும், மைனஸில் வந்து பிளாக் கலர் ப்ரோபையும் வச்சோன்னா கரெக்டாக வோல்டேஜ் காட்டும். 4.19 வோல்டேஜ் வந்து கரெக்டாக போகுது பேட்டரிக்கு போகிற சப்ளையில். இனிமேல் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரிக்கு போகிற லைனை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா 4.19 வோல்ட்டு கரெக்டாக வருது. அப்போ பேட்டரி நல்லா தான் இருக்குது, பேட்டரி ஹெல்த்து நல்லாவே இருக்குது, ஒன்றும் ஆகலை. இப்போ ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. இது எப்படி ஆன் ஆச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி 2 சைடும் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கர் 2 நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபோனை கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாட்டு போட்டு பார்த்துருவோம். இந்த ஹெட்ஃபோனை நான் வந்து காதில் வச்சு கேட்டேன், கேட்குது. ஆனால் உங்களுக்கு காட்டேக்காண்டி என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மைக் எதுவுமே இல்லை. அதனால் இந்த வீடியோ எடுக்கிற ஃபோனில் வந்து நான் ப்ளூடூத் இயர்பட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் ஹெட்ஃபோனில் வச்சு காட்டுறேன். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட மைக்கை வந்து இந்த ஹெட்ஃபோனில் வச்சு பார்த்தோன்னா சவுண்டு கேட்கும். அதில் வச்சு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். கேட்கும்னு நினைக்கிறேன் பாட்டு. ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணுற பட்டனோட உள்பக்கமாக லைட்டாக மைன்யூட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அதான் இந்த ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாக்ட் இதே மாடல் ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட மேலே உள்ள கவர் இருக்குது நம்மகிட்ட, அதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணி அசம்பிளே பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணும்போது மட்டும் பார்த்து அசம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா ஒயர் ஏதாவது சைடில் மாட்டியிருந்ததுன்னா கட் ஆயிரும். கரெக்டாக வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சார்ஜர் போர்ட்டுக்கு ஒரு ரப்பர் கார்டு மாதிரி ஒன்று வரும், அதை போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம், ஆன் ஆகுது. ப்ளே பாஸ் எல்லாமே ஆகுது, நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது மாதிரி ரீஒர்க் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.